இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளுக்கு இந்த காணொளி ஒரு தீர்வாக அமையலாம். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை குறித்து இந்த காணொளியில் நாம் தியானிக்க இருக்கிறோம். சிம்சோனின் வாழ்க்கையை பற்றி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவன் வாழ்க்கை 2 பகுதிகளை கொண்டது. பராக்கிரமம் நிறைந்த முதல் பகுதி, வேடிக்கையாக்கப்பட்ட 2ஆம் பகுதி. இந்த 2 பகுதிகளும் ஆவிக்குரிய அர்த்தமுள்ளவைகளாய் இருக்கிறது. சிம்சோன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையின் முதல் பகுதியில் பராக்கிரமம் நிறைந்தவனாய் இருந்தான். அவன் தேவனால் அடையாளப்படுத்தப்பட்டான். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் சிம்சோனை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான். அதற்கு அடையாளம் என்ன? அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அவன் தலை நீண்ட தலை முடி இருந்திருக்கும் இல்லையா? அந்த நீளமான முடியை பார்த்தவர்கள் என்ன சொல்லி இருந்திருப்பார்கள்? அவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி இருந்திருப்பார்கள். அவன் தேவனுக்கென்று நசரேயன் என்று சொல்லி இருந்திருப்பார்கள் இல்லையா? அவன் தேவனால் அடையாளப்படுத்தப்பட்டான். அவனுடைய 2ஆம் பகுதியில் அவன் அந்த அடையாளத்தை தொலைத்து போட்டான். தேவனால் அடையாளப்படுத்தப்பட்ட சிம்சோன் இப்போது அவன் சிம்சோனாக அடையாளப்படுத்தப்படுகிறான். தேவன் அவன் வாழ்க்கையிலிருந்து போய்விட்டார். அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்தது. அவனுடைய மோசமான 2ஆம் பகுதிக்கு காரணமாயிருந்தது. சாத்தான் எப்போதும் தேவனுடைய அடையாளத்தை நம்மிடமிருந்து எடுத்து போட வகை தேடுகிறான். ஆனால் கர்த்தர் தம்முடைய அடையாளத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நாம் அதை விரும்புகிறோமா? லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் நமக்கு கற்பிக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் பின்னால் செல்வது ஒரு சாய்ஸ், அது ஒரு விருப்பம். தேவனால் அடையாளப்படுத்தப்படுவது என்பது ஒரு விருப்பம். நீங்கள் சிம்சோனின் வாழ்க்கையின் முதல் பகுதியைப் போல வாழ விரும்பலாம். இல்லாவிட்டால் சிம்சோனின் வாழ்க்கையின் 2ஆம் பகுதியைப் போல வாழலாம். அது ஒவ்வொருவருடைய விருப்பம். நீங்கள் சிம்சோனின் வாழ்க்கையின் முதல் பகுதியைப் போல வாழ விரும்பினால் என்ன செய்ய வேண்டுமா? அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய அடையாளத்தை அவன் வெறுத்து தேவனால் அடையாளப்படுத்தப்படுவதை விரும்பி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் சிம்சோனின் வாழ்க்கையின் முதல் பகுதியைப் போல நாம் வாழலாம். ஹல்லேலூயா! நாம் நம்முடைய அடையாளத்தை இழக்காமல் தேவனுடைய அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பவுல் சொல்லுகிறார் அல்லவா, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை வாழ நாம் நம்மை அனுமதிக்கிறோமா? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் அல்ல என்று சொல்லி வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வாழ நாம் கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? கிறிஸ்து நமக்குள் வாழ அனுமதிக்கிறோமா என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். அவருக்காக நாம் நம்மை இழப்பதில் தவறில்லை. நாம் நம்மை இழப்போம், அவர் நமக்குள் வாழ அனுமதிப்போம். அப்பொழுது கர்த்தர் சிம்சோனின் முதல் பகுதியைப் போல நாமும் வாழ நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! கர்த்தர் இந்த வேத தியானத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.